friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நார்மல் மோமோஸ்க்கான ரீப்ளேஸ்மெண்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட் மோமோஸ் தாங்க. ஸோ எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். மோமோஸ்க்கு தேவையான மாவு எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஒரு வாட்டி பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மோமோஸ்க்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் தென்னை எடுத்துக்கிறேன். அதோடவே 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிர் எடுத்துக்கிறேன். அதோடைய 2 டேபிள் ஸ்பூன் வரகரிசி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒரு கப் தானியங்களையும் ஒரு கிண்ணத்தில் சேர்த்து அதை 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் குட்டி குட்டியாக கேரட்டை வெட்டி போட்டுருங்க. அதோடவே நம்ம கழுவி வச்ச தானியங்களையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு 4 கப், நான் ஒரு கப்பில் தானிய வகையில் எடுத்தனால அதே கப்பில் 4 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். வேக வைக்கிற டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அண்ட் ஃபர்ஸ்ட் விசில் வந்த பிறகு நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்கு இதை திறக்காதீங்க. 10 நிமிஷம் கழிச்சு இதை திறந்த பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதை நல்லா மசிச்சிடலாம். பாருங்க, நான் நல்லா மசிச்சுக்கிறேன். மசிச்ச பிறகு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இப்போ இதோட தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வெட்டி வச்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட வெட்டி வச்ச வெங்காயத்தும் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொரிக்கடலையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ்க்கு ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரேப் பண்ண போகிறோம் அப்படின்னா, ராயல் ரேப் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் திரட்டி வச்ச மாவில். இப்போ நடுவில் கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்மளோட ராயல் ரேப் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டஃபிங் நடுவில் வச்ச பிறகு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோல்ட் பண்ணி ஜாயின் பண்ண பிறகு 2 எண்டையும் இன்வர்ட்ஸாக கனெக்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், இன்னும் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதுதான் ராயல் ரேப்புங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்க வேலை மோமோஸை ஸ்டீம் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இந்த இட்லி பிளேட்டில் க்ரீஸ் பண்ணி எண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம பண்ணி வச்ச மோமோஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இட்லி நார்மலாக இட்லி எவ்வளோ நேரம் ஸ்டீம் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட நார்மல் மோமோஸ்க்கு ஒரு ஹெல்த்தியான ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் ஹெல்த்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த ரெசிபியோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க.